அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி சிவப்பு அவல் உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எடுத்துருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு எடுத்துருக்கேன். ப்ளஸ் சன்னா தால், வரமிளகா, கருவேப்பிலை, 2 ஆனியனை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், 2 தக்காளி எடுத்துருக்கிறேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஸோ நான் 2 கப்பு அவல் தண்ணியில் ஊற வச்சு காய வச்சு எடுத்துக்கிறேன். ஸோ கடையில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு கடுகு புரிஞ்சு தாளிக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா புரிஞ்சோன்னு வெங்காயம் போட்டு ஃப்ரை பண்ணேன். ஸோ வெங்காயம் வதக்கினா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருணும் ஒரு 5 மினிட்ஸ். நான் வறுத்து வச்ச வேர்க்கடலையை கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவல் சேர்க்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு முட்டை உடைச்சி போட்டுக்கேன். அது கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் அவல் ஊற வச்சு காய வச்சு அவல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ முட்டை சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அவல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கொரியாண்டர் ஃப்ளேவருக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். சூப்பரான அவல் உப்புமா ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.